நம்ம எல்லாரும் பிளேஸ்டேஷன் 2 கடையில் காசு கொடுத்து விளாண்டுருப்போம். அதேமாரி இப்போ கூட பிளேஸ்டேஷன் 5 நம்ம எல்லாருமே காசு கொடுத்து கேமிங் சென்டரில் விளாண்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருக்குமே இவ்வளோ ஃபேவரட்டான பிளேஸ்டேஷனோட ஹிஸ்ட்ரி என்னென்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பிளேஸ்டேஷனுங்கிறது ஃபஸ்ட்டு எங்கே லான்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் தான் லான்ச் ஆகுது. ஸோ ஜப்பானில் சோனி கம்பெனி இந்த பிளேஸ்டேஷனை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இவங்க யாரோட சேர்ந்து லான்ச் பண்ணுறாங்கன்னா பிலிப்ஸுங்கிற கம்பெனியோட சேர்ந்து தான் லான்ச் பண்ணுறாங்க. பிலிப்ஸ் பிளேஸ்டேஷனுக்கு சிடி டிரைவை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த டெக்னாலஜியை ப்ரொவைட் பண்ணுறதுனால பிளேஸ்டேஷனை ஜப்பானில் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த லான்ச் பண்ணுறது வரைக்கும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற கேமிங் கான்சோல் நின்டாண்டோன்னு சொல்லுவாங்க. நின்டாண்டோ கார்ட்ரிஜஸ் பேஸ்டு கேமிங்காக தான் இருந்திருக்கு. ஸோ கார்ட்ரிஜஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் அந்த கேமிங்கை விளாண்டுருக்காங்க 1994க்கு முன்னாடி. ஸோ பிளேஸ்டேஷன் 1 ரிலீஸ் ஆகும்போது தான் ஃபஸ்ட்டு டைம் சிடி டிரைவை ரிலீஸ் பண்ணுறாங்க. சிடி டிரைவோட பிளேஸ்டேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த பிளேஸ்டேஷனை ரிலீஸ் பண்ணும்போது PS1 அப்படிங்கிற பேரில் ரிலீஸ் பண்ணலை, பிளேஸ்டேஷன் வெறும் பிளேஸ்டேஷனுங்கிற பேரில் தான் இந்த கான்சோலை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கான்சோல் கிட்டத்தட்ட 100 மில்லியன் காப்பீஸ் சேல் ஆனதாக சொல்லப்படுது. ஃபஸ்ட்டு கான்சோலே இவ்வளோ பாப்புலர் ஆனதுனால இவங்களோட செகண்ட் கான்சோலை 1999ல் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதே பேட்டர்னில் ஜப்பானில் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறாங்க, நார்த் அமெரிக்காவில் லான்ச் பண்ணுறாங்க, அதேமாரி அதுக்கப்புறம் மற்ற கண்ட்ரீஸ்லையும் லான்ச் பண்ணுறாங்க. அதே கேமிங் சிடிஸோட லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் பிளேஸ்டேஷன் 1 விட பிளேஸ்டேஷன் 2 நிறையாவே சேல்ஸ் ஆகுது. அண்ட் மக்கள் மத்தியில் இது ரொம்பவே அதிகமான ரீச்சும் கிடைக்குது. கடைகளில் போய் பிளேஸ்டேஷன் 2 வைக்கிறாங்க, வச்சு அவங்க அதை ரெண்ட் பண்ணி நிறையா பீப்புளை விளையாட வைக்கிறாங்க. ஸோ நம்ம கூட பார்த்துருப்போம், நம்ம சின்ன வயசில் நிறையா கடையில் போய் பிளேஸ்டேஷன் 2 நம்மளே காசு கட்டி விளாண்டுருப்போம். ஸோ அந்த பிளேஸ்டேஷன் 2 தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கான்சோல் நிறைய பேரை உள்ளே கேமிங்குள்ளே கூட்டிகிட்டு வந்ததுன்னு கூட சொல்லலாம். அதேமாரி 2009ல் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ்டேஷன் 3 லான்ச் பண்ணுறாங்க, PS3 அப்படிங்கிற பேரில். ஸோ PS3 அட்வான்ஸ்டு கிராஃபிக்ஸோடு இருக்குது. பிளேஸ்டேஷன் 2வோட பிளேஸ்டேஷன் 3 ரொம்பவே அட்வான்ஸ் கிராஃபிக்ஸ். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபிக்ஸ் எதுலேயுமே கிடைக்காது. உங்களுக்கு பிசியில் கூட அந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் எதுலேயுமே உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஆனால் பிளேஸ்டேஷன் 3 ஃபர்ஸ்ட் டைம் அந்த அளவுக்கு ஒரு கிராஃபிக்ஸ் கொடுத்துச்சு. ஸோ உதாரணத்துக்கு GTA 5 எடுத்துக்கிட்டோம்னா பிளேஸ்டேஷன் 3ல் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் பிளேஸ்டேஷன் 3ல் நீங்கள் GTA 5 விளாண்டுருந்தீங்கனாலோ இல்லை வேறு ஏதாவது கேமை விளாண்டுருந்தீங்கனாலோ அந்த கிராஃபிக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே புதுசாக இருந்திருக்கும், ரொம்பவே பிடிச்சி போயிருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கிராஃபிக்ஸை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ பிளேஸ்டேஷன் 3 தான் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் உங்ககிட்ட சேர்த்தது. ஸோ பிளேஸ்டேஷன் 3 கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் கான்சோல்ஸாக மாறினது அந்த பீரியடில். அண்ட் அது இப்போ வரைக்கும் கூட நிறைய பேர் வாங்கி விளாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னா உங்களால் சொன்னால் நம்ப முடியுதா? அதேமாரி 2014ல் பிளேஸ்டேஷன் 4 லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் வித் 4K கேமிங். இந்த பிளேஸ்டேஷன் 4 பார்த்தீங்கன்னா பிளேஸ்டேஷன் 3யோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கேமிங் கான்சோல். அண்ட் சோனி பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கான்சோல் ஒன் ஸ்டெப் ஹையராக தான் இருக்கும்னு நினைப்பாங்க. பிளேஸ்டேஷன் 3யோட நெக்ஸ்ட் கிராஃபிக்ஸ் லெவலில் தான் இருந்திருக்கு. ஸோ நிறைய கேமிங் அந்த பிளேஸ்டேஷன் 4ல் பார்த்தீங்கன்னா 4K கேமிங் லெவலில் ரொம்பவே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. அதேமாரி PS5 லான்ச் ஆகுது வித் 4K HDR சப்போர்ட். அண்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் 4K கேமிங் கான்சோல் ரிலீஸ் ஆகுது. அண்ட் அந்த PS5 பார்த்தீங்கன்னா அது சொன்ன மாதிரி PS4ஓட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லெவல் கிராஃபிக்ஸோட ரிலீஸ் ஆகுது. அண்ட் அதுவும் நிறையாவே சேல்ஸ் ஆகுது. இப்போ வரைக்கும் PS5 நிறைய சேல்ஸ் ஆகுது. சேல்ஸ் வேர்ல்டு வைடில் போயிட்டு இருக்கு. இப்போ இந்தியாவிலே நிறைய இடத்துல PS5 அவுட் ஆஃப் ஸ்டாக்ல தான் இருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா GTA 6 வரதுனால. ஸோ GTA 6 PS5ல தான் ரொம்பவே பெஸ்ட்டாக ப்ளே ஆகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால PS5 இப்போ நிறையாவே சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஓவர் மில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ் இப்போ சேல்ஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நிறைய இடத்துல PS5 அவுட் ஆஃப் ஸ்டாக்ல தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.